ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரெசிபியை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வெக்கேஷன் டைமில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பீனட் சாக்லேட் லட்டு இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த வேர்க்கடலையை நல்லா வறுத்து எடுத்துக்கிடணும். நம்ம எந்த அளவுக்கு வேர்க்கடலையை வறுத்து எடுக்கிறோமோ அந்தளவுக்கு இந்த லட்டு சூப்பராக வரும். உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இது வறுக்காத வேர்க்கடலை எடுத்துருக்கிறதுனால நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். நீங்கள் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வேர்க்கடலை கரிஞ்சு போயிடும். அப்போ உங்களுக்கு லட்டு பிடிக்கும் போது ஒரு கசப்பு தன்மை வந்துடும், அது நல்லா இருக்காது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லாவே வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்தாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் முந்திரி பருப்புக்கு பதிலாக பொட்டுக்கடலை, பாதாம் பருப்பு எதுனாலும் சேர்த்துக்கிடலாம். இல்லை முந்திரி பருப்பும் சேர்த்து பொட்டுக்கடலை, பாதாம் பருப்பு கூடவும் எதுனாலும் சேர்த்துக்கிடலாம், உங்களோட விருப்பம்தான். சேர்த்துட்டு நம்ம வேர்க்கடலையோடு நல்லா சேர்ந்து வறுபட்டு வர்ற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ 2 நிமிஷம் ஆகிட்டு இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பும் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்து லைட்டாக க்ரஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்க்கடலையில் உள்ள தோல்லாம் ரிமூவ் ஆகி வந்துடும். நம்ம நல்லா வறுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவே இந்த க்ரஷ் பண்ணும்போது தோல் ரிமூவ் ஆகி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிடலாம். அது கூடவே இனிப்புக்காக நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நான் காய்ச்சி ஆற வச்சின பால் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஒரே டைமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒரேடியாக பால் சேர்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வராது. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு 2 ஸ்பூன் முதல்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதுவே ஓரளவுக்கு உங்களுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ கூட ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பால் போதும், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். இதுவே உங்களுக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உண்மையாகவே இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு லட்டு மாதிரி வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ட்ரேயில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சு கட் பண்ணி கூட குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம நல்லா லட்டு பிடிச்சாச்சு. நம்ம வேர்க்கடலை முந்திரி பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும். எப்போவுமே குழந்தைங்களுக்கு வெளியே கடைகளில் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுங்க, அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையுமே நான் லட்டு பிடிச்சிக்கிறேன். பாருங்கள், எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் இது ஒரு 2-3 டேஸ்க்கு ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கிடலாம், கெட்டு போகாது. ரொம்பவே ஹெல்த்தியான இந்த பீனட் சாக்லேட் லட்டு ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.